தவக்காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சாம்பலை பூசி, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன் என்று சாம்பல் புதனையும் கடந்து முதல் தவக்கால ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக முதல் வாசகம் இணைச்சட்ட நூலில் இருந்தும், இரண்டாவது வாசகம் புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சுருங்க கூறின் இன்றைய முதல் வாசகம் ஒரு சாரார் மக்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அழகாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்த இணை சட்ட நூலிலே அந்த யூதர்கள் அனைவரும் ஆண்டவர் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக, அதாவது ஆபிரகாம் வழியாக வந்த அந்த குலங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறது. எங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தீர், நாங்கள் நாடு இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கு நீ நாடு கொடுத்தீர், எகிப்தியர் எங்களை அடித்து விரட்டும் பொழுதெல்லாம் நீர் எங்களது கைவன்மையால் எங்களை பாதுகாத்தீர், எங்களுக்கு பாலும் தேனும் வழிகின்ற நாட்டை கொடுத்தீர், அதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த நிலத்திலிருந்து முதற்கனியை உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம் என்று கூடைகள் நிறையாக அவர்களுடைய விளைச்சலை கொடுப்பதாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை வாயார அறிக்கையிட வேண்டும், அவருடைய உயிர்ப்பை நம்ப வேண்டும். இவை இரண்டும் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அறைகூலை விடுகிறார். இவை இரண்டையும் இணைத்துதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை தான் முழுமையாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்தபடி இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெற்றவுடனே தூய ஆவியால் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார், அதாவது பாலை நிலத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். 40 நாட்கள் இயேசு அந்த வனாந்தரத்திலே இருக்கிறார், பசியுற்று இருக்கிறார், 40 நாளும் உண்ணாமல் இருக்கிறார். அப்ப இந்த இறுதி நாளிலே அவர் மிகவும் பசியாக இருக்கின்ற நேரத்திலே சாத்தான் அவருக்கு சோதனைகள் கொடுக்கிறான். இந்த இடத்தில் தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தவக்காலத்தில் தான் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் நாம் சாதாரணமாக நமது வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை சாதாரணமாக கடத்தி விடுவோம். எதையும் அங்கே ஸ்பெஷலாக நாம் நினைக்க மாட்டோம். நீங்கள் நல்ல மனிதராக வாழுகிறீர்கள், வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜெப வீரராக மாறுகின்ற பொழுது உங்களுக்கு துன்பங்கள் வரும்.